வணக்கம். சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றேன். இது தினம் ஒரு திரவியம், மனதுக்கும் உடலுக்கும். தாய் பாசத்திற்கு எடுத்துக்காட்டான ஒரு கதை. ஒரு பண்ணையார் தன்னுடைய பொங்கல் விசேஷங்கள்லாம் முடிச்சுட்டு, அந்த விழாக்கள்லாம் முடிச்சுட்டு தன்னுடைய உறவினர்கள்லாம் சேர்ந்துருந்தாங்க. அவங்களோட ரொம்ப மகிழ்ச்சியாக எல்லாத்தையும் பேசி சிரித்து விளையாடிட்டு, குறிப்பாக அவங்களுடைய பேர பிள்ளைகளோட நீண்ட நேரம் செலவிட்டு விளையாடிட்டு இருந்தார். பொங்கலுக்கு முன்னாடி அறுவடை முடிஞ்சிருக்கும். அறுவடை முடிஞ்சு வைக்கோல் நிறைய போராக சேர்த்து வச்சுருந்துருப்பாங்க. எதாச்சும் ஏதோ ஒரு அசம்பாவிதம் போல் நடந்ததுன்னா, ஒரு வைக்கோல் போரில் தீ பிடிச்சிருச்சு. அது அவருடைய வீட்டுக்கு அருகாமையில், தோட்டமும் வீடும் பக்கத்தில் அந்த வீட்டுக்கு அருகாமையில் இருந்த வைக்கோல் போரில் நெருப்பு பிடிச்சிருச்சு. வேலையாட்கள்லாம் ஓடி ஐயா நெருப்பு பிடிச்சிருச்சு, வைக்கோல் போரில் நெருப்பு பிடிச்சிருச்சுன்றாங்க. இவங்க போகிறதுக்குள்ளே வைக்கோல் இல்லையா, சீக்கிரமாக எரிஞ்சு பக்கத்தில் இருந்த வீட்டுக்கும் தீ பரவ ஆரம்பிச்சது. உடனடியாக எல்லோரும் சேர்ந்து அந்த வீட்டுக்கு அருகில் கட்டியிருந்த மாடுகள் ஆடுகளை அப்புறப்படுத்தி அவற்றெல்லாம் விரட்டி விட்டுட்டு, வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் ஓரளவுக்கு பாதுகாப்பான சூழ்நிலைக்கு தள்ளிட்டு நீர் ஊற்றி எல்லாத்தையும் அணைச்சிட்டாங்க. இவர் இந்த வைக்கல் போரை சுற்றி எல்லாமே எரிஞ்சு சாம்பலா போனதுனால நல்ல வேளையாக யாருக்கும் எந்த உயிர் சேதமும் இல்லாமல் காப்பாற்றப்பட்டதுக்காக மனதளவில் அவர் நிம்மதி அடைந்தார். எல்லா நெருப்பும் அணைந்த பிறகு அவருடைய பேரப்பிள்ளைகளோடு அந்த இடத்தை அப்படியே சுற்றி பார்க்கிறார். கையில் ஒரு குச்சி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு இடமா தட்டி பார்க்கிறார். தாத்தா என்ன தேடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேத்தி ஒரு மகள் கேட்குறாங்க. இல்லைப்பா, நம்ம ஆடு காப்பாற்றிட்டோம், மாடு காப்பாற்றிட்டோம், வீட்டில் இருக்கிற யாருக்கும் எந்த ஆபத்து இல்லாமல் காப்பாற்றிட்டோம். இங்கே வீட்டுக்கு பக்கத்தில் கோழி குஞ்சு பொரிச்சிருந்துச்சு, அதை காணலையே, அதை தான் தேடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சோகமாக சொல்கிறார். எல்லாரும் சேர்ந்து தேடுறாங்க, எங்கேயும் கிடைக்கல. ஒரு வழியாக அந்த எரிந்த வைக்கோல் போரினுடைய மிச்ச மீதியெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல போயிட்டு குச்சை வச்சு ஆட்டி பார்க்குறாரு. கிச்சுன்னு சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா உள்ளேருந்து ஒரு கோழி குஞ்சு வெளியே ஓடி வந்துச்சு. அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம், அதிர்ச்சி, ஆச்சரியம். இன்னும் நல்லா கும்பை விட்டு ஆட்டி பார்க்குறாங்க. அந்த ஆட்டின இடத்துல இருந்து ஒரு 7-8 கோழி குஞ்சுகள் வெளியே வருது. என்னடா இவ்வளோ நெருப்பு எரிஞ்சிருக்குது, இந்த கோழி குஞ்சுகள் உயிரோடு இருக்குதே சொல்லிட்டு எல்லாருக்கும் ஆச்சரியப்பட்டு அவற்றையெல்லாம் சேகரித்து ஒரு கூடைக்குள்ள வைக்கிறாங்க. நல்லா அந்த இடத்த நிரவி பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியூட்டும் ஆச்சரியம் அவர்களுக்கு காத்திருந்தது. என்னன்னா, தாய்க்கோழி தன்னுடைய குஞ்சுகளோடு அந்த இடத்துல மேய்ஞ்சிக்கிட்டு இருந்திருக்கு. அவங்க குப்பையெல்லாம் சீச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க இல்லையா, அதை செய்துட்டு இருந்திருக்கு. நெருப்பு பிடிச்ச உடனே சுற்றிலும் நெருப்பு எறியும் பொழுது போக வழி இல்லை. உடனடியாக என்ன பண்ணிருச்சு அந்த தாய்க்கோழி, தன்னுடைய சிறகுகளுக்கு கீழே அந்த கோழி குஞ்சுகள் எல்லாம் சேகரித்துட்டு தனக்கு மேலே பச்சையாக இருந்த புல்லெல்லாம் சேர்த்து போட்டு அப்படி அணைச்சிட்டு படுத்துருந்துச்சு. அதனுடைய அனல் தாக்கம் கோழி குஞ்சுகளுக்கு செல்லாத வகையில். ஆனால் அந்த தாய் கோழி அனல் தாங்க முடியாமல் இறந்து போச்சு. இதுதான் நடந்திருக்கு. அங்கே இருந்தவங்களுக்கெல்லாம் புரிந்தது. அந்த பண்ணையாருக்கும் அவற்றை சுற்றி இருந்தவர்களுக்கும் கண்ணீர் தான் வந்தது. எவ்வளோ ஒரு தாய்ப்பாசம் இருந்தால் தன்னுடைய கோழி குஞ்சுகளை காப்பாற்றி அந்த தாய் கோழி உயிரை விட்டுருக்கும் அப்படி சொல்லி. இந்த பக்குவம் இந்த காலத்தில் மனிதர்களுக்கு இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். தன்னுடைய பிள்ளையே நாசமா போன்னு சொல்லக்கூடிய எத்தனை பெற்றோர் தாய் தந்தைகள் இருக்கிறோம். சனியை இது எதுக்கு தான் என் வயிற்றுல பிறந்துச்சோ அப்படின்னு சொல்லக்கூடிய தாய்கள் இருக்கும். 1000 இருந்தாலும் தாய் போல் வருமா என்று சினிமாவெல்லாம் பாடுறோம், கேட்குறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் தாய் பாசம்
எவ்வளவு தியாகம் நிறைந்தது என்பதற்கு இந்த கோழி, தாய் கோழியினுடைய உதாரணம் நமக்கு மிக சிறப்பாக விளக்கி சொல்லுகிறது. அதே போல பொதுவாக எல்லா தாயும் தியாகம் நிறைந்தவர்கள் தான். தாயினுடைய தியாகத்திற்கு அளவே கிடையாது. எல்லா அம்மாக்களுக்கும் சுயநலமே இருக்காது. அப்படி சுயநலத்தோடு யாராவது அம்மாங்க இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்க தாயா இருப்பதற்கு தகுதியற்றவர்கள் அப்படின்னு நம்ம முடிவெடுத்துடலாம். அதனால சுயநலம் இல்லாத, கலப்படம் இல்லாத, முழுமையான அன்பை பகிர்ந்தளிக்கக்கூடிய தாய்களுக்கு இந்த கோழி குஞ்சு கதை சமர்ப்பணம். இந்த தாய்க்கோழியை போல நம்மை கருவிலிருந்தே பாதுகாத்து எல்லா நோய் நொடியிலிருந்தும் காப்பாற்றி நமக்கு இடரல் வரும்பொழுதெல்லாம் நம்மை வருடிவிட்டு, நமக்கு துன்பம் வரும்பொழுதெல்லாம் நம்மை தாங்கி பிடித்து, நம்மை வீழ்த்தும் சக்திகள் நம்மை நெருங்கும் பொழுதெல்லாம் நம்மை வாழ்த்துக்களோடு அரவணைத்து காக்கின்ற தாய்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அந்த அம்மாக்களுக்கு நம்மை தங்களுடைய சிறகுகள் போல முந்தானையில் முடிந்து வைத்து காக்கின்ற அந்த அம்மாக்களுக்கு, தாய்களுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக என்றும் வாழ முனைவோம். எந்த அம்மாவும் தன்னுடைய பிள்ளையை விட்டு கொடுக்க மாட்டாங்க. நாமும் நம்முடைய அம்மாக்களை விட்டு கொடுக்காமல் வாழ முயற்சி செய்வோம். புரியுதுன்னு நினைக்கிறேன். முதியோர் இல்லம்லாம் வேண்டாம். வீட்டில் எவ்வளவு பார்க்க முடியுமோ பார்த்து அவர்களுடைய முதிர் வயதில், தள்ளாத வயதில் தாங்கி பிடித்து வழிநடத்த முயற்சி செய்வோம். அவர்களிடத்தில் குறைகள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் அவர்கள் நம்மை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்த நிறைவான அந்த நிலையிலிருந்து பார்த்து அந்த குறைகளை கண்டுகொள்ளாமல் நம்முடைய இரண்டாவது தாய்மை பண்பை அவர்களுக்கு வெளிப்படுத்த முயற்சி செய்வோம். அவர்கள் முதிர் வயதில் குழந்தைகளாகவும் நாம் அவர்களுக்கு தாயாகவும் மாறுவோம். அப்பொழுது அந்த தாய்மை நிறைவடையும், நாமும் வளமடைவோம். வாழ்க மகிழ்வுடன். இன்றைக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை சிறுநீர் இன்ஃபெக்ஷன் தான், சிறுநீர் தொற்று. இதற்கு ஒரு முக்கியமான காரணம் நம்ம தெரிஞ்சே செய்கிறது தான். என்னன்னா, ரொம்ப நேரம் சிறுநீர் கழிக்காமல் அடக்கி வைக்கிறது தான். அதில் குறிப்பாக மாணவ மாணவிகள், இளைஞர் இளம்பெண்கள்லாம் காலையில் நீண்ட நேரம் தூங்குறாங்க. அந்த சிறுநீர் கழித்து விட்டு போய் படுக்க மாட்டாங்க. சிறுநீர் கழிக்காமல் அப்படியே படுத்து கிடப்பாங்க. இது பல உபாதைகளுக்கு வழிகாட்டுகிறது. சிறுநீர் தொற்று, சிறுநீர் பாதையில் அடைப்பு, சிறுநீர் கற்கள் உருவாகுவதற்கு வாய்ப்பு. அது தவிர்த்து உடம்பில் எடை போடுவதற்கும் இந்த சிறுநீர் அடக்கி வைப்பது மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது. வாயு சேருகின்றது. சிறுநீரை அடக்கி வைக்கும்போது நம்முடைய உடலில் வாயு சேர்ந்து கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் தவிர்ப்பதற்கு சரியான இடைவெளியில் சிறுநீர் கழித்து, ஏனென்றால் நம்முடைய உடல்ல இருக்கிற கழிவு தானே அது, வெளியே போனாதான் நம்ம உடல் உறுதியா இருக்கும், நல்லா இருக்கும். அதனால சரியான இடைவெளியில் சிறுநீர் கழித்து நம்முடைய நோய் தொற்றுக்கள் இல்லாமல் வாழ முயற்சி செய்வோம். நம்முடைய கிட்னி ரொம்ப சிறப்பான ஒரு உறுப்பு, சிறுநீரகம். அதை சரியா பயன்படுத்தி சரியா பாதுகாப்போடு வாழ்வோம். வாழ்க மகிழ்வுடன்.